இந்த ஊர்லயே நீதான் அழகு. உன் இடுப்பு அழகுல தடிக்கு விழுந்துருவேணும்னு பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நீ பார்த்து பார்த்து கட்டின அம்மன் கோயில் திருவிழா ஆரம்பிக்க போகுது. நம்ம மருமக லட்சுமி தான் விரதம் இருந்து ஆரம்பிச்சு வைக்க போறா, தெரியுமாமா? கடவுளே, ரொம்ப வருஷமா நடக்காம இருக்கிற திருவிழா நடக்கணும்னு தான் இந்த வீட்டு மருமகளா நான் விரதம் இருந்து திருவிழாவை ஆரம்பிச்சு வைக்க போறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நம்ம ஊருக்கு லட்சுமி புதுசா இருந்தாலும் எப்படி விரதம் இருக்கணும்னு கேட்டு அதுபடியே பயபக்தியோட விரதம் இருந்தான். இப்படிப்பட்ட மருமக நம்ம கிடைக்கிறதுக்கு நாம என்ன புண்ணியம் பண்ணோம்னு தெரியல வள்ளியம்மா. எந்த தடங்களும் இல்லாம கோயில் திருவிழா நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். லக்ஷ்மி, கோயிலுக்கு நேரம் ஆயிடுச்சு. கீழே அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா போலாம். போலாம் மாமா. அப்பா, நாங்க ரெடி, கிளம்பலாம். இல்ல, தங்கவேலு வரட்டும். தங்கவேலு மாமா. தங்கவேலு, இதோ நான் வந்துட்டேன்பா. சீக்கிரம் சீக்கிரம்பா. கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டுமா, போலாம். கதிர் வந்துட்டான். கதிர், நாங்க கிளம்புறோம். சரி, போலாமா? மாமா ஒரு நிமிஷம், நான் அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கமா. அதான் இந்த வீட்டுல நல்ல பேரை வாங்கி சாவி கத்தை வாங்கி வச்சிருக்கா. இன்னும் எதுக்குதான் இப்படி விழுந்து விழுந்து நடிக்கிறாலும் தெரியல. போயிட்டு வரேன் அத்தை. போலாம் மாமா. ஏ கதிரே, நீ ஏன்டா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? பின்ன என்னப்பா, நானும் கோயிலுக்கு வரேன்னு சொல்றேன். என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்றீங்களே. எனக்கு மட்டும் திருவிழாவை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? கண்டா, இன்னைக்கேவா திருவிழா நடக்க போகுது? இன்னைக்கு ஆரம்பிச்சு வைக்க தான் போறோம். நாளைக்கு தான் திருவிழா. உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்டா. போயிட்டு வரட்டுமா? நீயும் வந்துட்டீங்கன்னா அம்மாவை அப்புறம் யாரா பாத்துக்கிறது? நீ அம்மா பாத்துக்க, நாங்க போயிட்டு வரோம். கதிர், அத்தைய பத்திரமா பாத்துக்கோ, சரியா? நாங்க வரோம். போலாம் மாமா. சரி, போயிட்டு வரோம்டா. Adishta
அம்மா, திருவிழா ஆரம்பிக்க போகுது. இப்ப போக வேணாமா? என் கல்யாணம் நின்னு போனதை பத்தி பேசுவாங்க. கோயிலுக்கு இன்னொரு நாள் போய்க்கலாம். சொன்னா கேளுமா? என்னடி சாமி கும்பிட கோவில் வரைக்கும் வந்துட்டு இப்படி மனசு மாதிரி பேசுற? அம்மா, ஐயோ, ஊர்னா 4 பேர் 4 விதமா சொல்லதான் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? நீ நினைச்ச மாதிரி உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? வா, வந்து சாமி வேண்டிக்க வா. சும்மா அதை எதையும் சொல்லிட்டு. சாமி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும் பூஜை ஆரம்பிக்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நாட்டாம வீட்டு மருமக வந்து ஆரம்பிச்சு வச்சாதான் சாமிக்கு அபிஷேகம், அலங்காரம், பூஜை எல்லாமே. ஏன்னா இது அவங்க வீட்டுல கட்டின கோயில். பல வருஷமா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 12 வருஷமா நடக்காம இருந்த கோயில் திருவிழாவை அவங்க தான் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அதனால அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையை ஆரம்பிக்கணும். அதுதான் முறை. ஓ, அவங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்களா? ஆமா சாமி, அவங்க எப்போ வருவாங்க? இப்ப வந்துருவாங்கம்மா. பரவாயில்லையே, சாமியே தேன்மொழிக்காக வெயிட் பண்ணுதா? நாட்டாம வீட்டு மருமகளுக்கு இந்த ஊர்ல இவ்வளவு மரியாதையா? சரி, நம்ம தேன்மொழி தானே, அனுபவிச்சுட்டு போட்டோம். வாங்க நாட்டாமையா. வணக்கம். வாங்க வாங்க லட்சுமி. வாங்க. நமஸ்காரம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். 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 ஐயா, பூஜையை ஆரம்பிச்சிடலாம். தாராளமா ஆரம்பிச்சிருவோம். நாட்டாம ஐயாவோட மருமக நம்ம லட்சுமி அம்மா தான். இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை வருஷமா நடக்காம இருந்த கும்பாபிஷேகத்தை இந்த வருஷம் நடத்த சொல்லிட்டாங்க. அதனால இவங்களுக்கு தான் முதல் மரியாதை. என்னது? கட்டிக்கடா. தேன்மொழிக்கு இவ்வளவுதான் மரியாதையா? இரு போட்டு கொடுக்குறவங்கள. தம்பி, லட்சுமி அம்மா கழுத்துல மாலை போடுங்க. ஏய், என்னடா ஒவ்வொரு தடையும் மாலை போடுறப்பல யோசிச்சுட்டு இருக்க? போடுற.
சாமி பூஜை ஆரம்பிச்சிடுங்க. லட்சுமி அம்மா வாங்கோ, கற்பூரம் ஏத்துங்க யாகத்துக்கு. ஓமா வாங்கம்மா. ஓ விட மாட்டேன். யாகம் பூர்த்தி ஆயிடுத்து. பூர்ண கும்பத்தை எடுத்து அவாட்ட கொடுத்து ஆத்து கொண்டு போய் சொல்லுங்க. சரிங்க சார். அத்தை, அத்தை. முருகையா, வா முருகையா, வந்து உட்காருப்பா. அதெல்லாம் பரவாயில்ல அத்தை. எப்படிப்பா இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும் அத்தை. முதல்ல உங்க பொண்ணு தேன் எப்படி இருக்கான்னு பாக்குறீங்களா? தேன்மொழி வீட்டுக்கு போயிருந்தியா? நான் எதுக்கு அங்கெல்லாம் போறேன்? அந்த ஊர் அம்மன் தான் எங்களுக்கும் குலதெய்வம். கோயில் திருவிழா ஆரம்பிக்க போகுதுல, சரி சாமி கும்பிடலாமேன்னு நானும் போயிருந்தேன். ஆமா, நீங்க ஏன் கோயிலுக்கு வரல? ஓஹோ, திருவிழா பத்திரிக்கை கொடுக்கலையா? ஒரு வகையில் அதுவும் நல்லதுதான் அத்தை. நீங்க மட்டும் கோயில நடந்ததை பாத்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏய், கோயில்ல என்ன நடந்துச்சு? தேனு உங்ககிட்ட பேசினாளா? பேசுற நிலைமையில அத்தை தேனு இருக்கா? ஏய், அவ இப்போ நாட்டம்மை வீட்டு மருமக. கோயில் திருவிழாவில பிஸியா இருந்திருப்பா. ஆமா ஆமாமா, என் முறை பொண்ணு நாட்டாம வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்காளே, அங்க அவ ராஜ மரியாதையோட இருப்பான்னு கோயில் சார்பா மொத்த மரியாதையும் அவளுக்கு கிடைக்க போகுதுன்னு ஆசையோட எதிர்பார்த்து நானும் அந்த வீடியோ எடுத்தேன் அத்தை. ஏ, தேன்மொழிக்கு பூரண கும்ப மரியாதை கொடுத்ததை வீடியோ எடுத்தியா? டேய் டேய் டேய், குடுறா குடுறா குடுறா, நானும் பாக்குறேன். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் பாருங்க.
யார் மேல உள்ள கோவத்தை என் போன் மேல ஏத்த காட்டுறீங்க? ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் இப்படி கேவலப்பட விட்டுருப்பனா? அங்க தேனுக்கு நடந்த அவமானத்தை பார்க்கும்போது என் மனசு எப்படி துடிச்சிட்டு இருந்தது தெரியுமா? மூத்த மருமகள் கிடைக்க வேண்டிய மரியாதைலாம் ரெண்டாவது மருமகள் கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க நாட்டாமைக்கு பணிஞ்சு போறதுதான். கோபுரத்துல கோமாளியா இருக்கிறத விட குடிசை வீட்டுல ராஜாவா இருக்கிறதா கௌரவம் நான் நினைக்கிறேன். உங்க பொண்ணு இனிமே எப்படி இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அத்தை, எதுக்கும் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இதை அனுப்பி வைக்கிறேன். இதை பார்த்து சந்தோஷப்படுவீங்களோ துக்கப்படுவீங்களோ அது உங்களோட விருப்பம். வரட்டுமா அத்தை? நான் இருக்கிற வரைக்கும் அந்த நாட்டாம வீட்டுல என் பொண்ணை கோமாளியா இருக்க விட மாட்டேன். கோபுரத்துல சீக்கிரம் உட்கார வச்சு காட்டுறேன்.